This video is sponsored by BuyMode app. This BuyMode app is available on Play Store application. BuyMode app is one of the eShop application app. You can search it in Play Store and download the BuyMode mobile app in Play Store. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மீஷோ அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி தான். இந்த மீஷோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் யாராவது பார்த்திங்கன்னா ஷாப் வச்சுருக்கேன் அல்லது ட்ரெஸ்ஸஸ் கடை வச்சுருக்கேன் அப்படிங்கிறவங்க யாருக்காவது மீஷோவில் ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மெம்பர்ஸ், நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா மீஷோ ஆப்பில் எப்படி நம்ம லைவுக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ நம்மளோட ப்ராடக்டை மீஷோ ஆப்பில் லைவில் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீஷோவில் நம்ம பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அந்த மீஷோ எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட க்ரோம் ஆர் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மீஷோ செல்லர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே அதுலேயே ஆட்டோமேட்டிக்காக மீஷோ செல்லர் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா மீஷோ சப்ளையர்ஸ் செல்லர் ஆன்லைன் ஆன் மீஷோ அட் 0% கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இதை லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேலே பாருங்கள் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். லாகின் ஆர் ஸ்டார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். என்கிட்ட ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண லிங்க் இருக்குது. ஸோ நான் இருந்தாலுமே பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு இதில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சாம்பிளுக்கு காட்டுறேன். மீஷோ சப்ளையர்ஸ் அப்படிங்கிற லிங்க்கை கிளிக் பண்ணதும் இங்கே பாருங்கள் மேலே டாப்பில் உங்களுக்கு லாகின் ஆப்ஷன் அண்டு ஸ்டார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லாகின் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி பேஜ் பார்த்திங்கன்னா விசிபிள் ஆகும். இந்த பேஜில் க்ரியேட் யுவர் சப்ளையர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே பாருங்கள் ஒரு பாக்ஸ் கட்டி ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்தமாரி தான் பேஜ் விசிபிளாக இருக்கும். இங்கே நீங்கள் மீஷோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணுங்கள். இந்த மொபைல் நம்பர் நீங்கள் எந்த மாதிரியான மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணணுன்னா இந்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்கறது தான் பார்த்திங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்புக்கும் மெசேஜ் வரும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது உங்களோட ஆர்டர் புக் ஆனால் உங்களுக்கு இந்த நம்பருக்கு தான் பார்த்திங்கன்னா கால் பண்ணுவாங்க. ஸோ இதில் உங்களோட மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துட்டு ஓடிபி போட்டுக்கோங்க. உங்களோட மொபைல் நம்பர் ஓடிபி என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்தமாரி ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும். இந்த ஆப்ஷன்ஸில் நீங்கள் எதை சூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா இதில் பாருங்கள் 2 காலம் இருக்குது. டூ யூ ஹாவ் எ ஜிஎஸ்டி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எஸ் ஆர் நோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். எஸ்னால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடி ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தனியாக ஓன் கடை வச்சுருக்கீங்க. அந்த ஓன் கடையில் ஜிஎஸ்டிஐஎன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணி என்டர் உங்களோட ஜிஎஸ்டி நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆகும். என்கிட்ட இப்போது ஜிஎஸ்டி நம்பர் இல்லை. ஸோ நான் கொடுக்கறது நோ கொடுத்துக்கிறேன். நோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வித்தவுட் ஜிஎஸ்டிலேயே பார்த்திங்கன்னா நீங்கள் மீஷோவில் ரிஜிஸ்டர் பண்ணி ப்ராடக்டை லான்ச் பண்ணலாம். அது எப்படிங்கிறத நான் இதில் காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அப்ளை ஃபார் என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கெட் இட் இந்த ஆப்ஷனில் கெட் இட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். இதில் கிளிக் பண்ணிட்டு வார்னிங் உங்களுக்கு இருக்கும். அந்த லைன்ஸை படித்து பார்த்துருங்க. படித்து பார்த்துட்டு நீங்கள் எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் கேட்கும். வித்தவுட் ஜிஎஸ்டியில் நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதில் 2வது ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஆர் யூ அப்ளையிங் டு என்ரோல் ஆஸ் எ சப்ளையர் த்ரோ இகாமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறத இதை கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள் பச்சை கலரில் டிக் ஆகும். டாட்டில் கொடுத்துட்டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். இதில் உங்களோட பேன் கார்டில் ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களோட பேன் கார்டில் எந்த மாதிரி நேம் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு என்ட்ரி பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர்
பெர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னா உங்களோட பேன் கார்டு நம்பர். அதை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேன் ஐடியில் எப்படி இருக்கோ அது மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ப்ரைமரி இமெயில் அட்ரஸ், இந்த மெயில் அட்ரஸ்க்கு தான் உங்களோட ஆர்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெயில் வரும், ஓடிபி வரும், எல்லாமே நீங்கள் அந்த மெயில் மூலிமா பார்த்துக்கலாம். ஸோ எகெயின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிக்கிங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுக்கு சப்ளையர்ஸ் எந்த இடத்துல நீங்கள் எந்த ஸ்டேட்டில் எந்த பிளேஸ்லேருந்து சப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஏரியாவெல்லாம். செகண்டரி இமெயில் அட்ரஸ், வேறு ஏதாவது உங்களுக்கு மெயில் அட்ரஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் என்ட்ரி பண்ணலாம். வேறு ஏதாவது மொபைல் நம்பர் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் செகண்டரி மொபைல் நம்பர் கொடுத்துட்டு இந்த லொக்கேஷன்ஸில் உங்களோட பின்கோடு எல்லாமே வந்து கரெக்டாக போடுங்க. பின்கோட் போட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லொக்கேஷனை வந்து அது லைவாக கேப்சர் பண்ணிக்கும். அப்புறம் டிஸ்ட்ரிக் என்டர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட இந்த டாட்டாக இருக்குது பார்த்தீங்களா ரெட் கலரில், இந்த டாட்டாக இருக்கிறது எல்லாமே கன்ஃபார்ம் நீங்கள் பாக்ஸை வந்து ஃபில் பண்ணி ஆகணும். அப்படி நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு உங்களை இந்த பேஜ் வந்து கொண்டு போகும். இந்த ஸ்டெப்ஸு ப்ராசஸ் எல்லாத்தையுமே இந்த டாட்டாக இருக்கிறத நீங்கள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக கீழே வந்துட்டு இந்த கேப்ஸாவை வந்து கரெக்டாக என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிரும். அந்த ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வரும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ட்ரி பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அப்புறம் நீங்கள் என்ட்ரி பண்ண இமெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வரும். அந்த 2 ஓடிபியும் நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். அந்த ப்ராசஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரில் ஒரு பாக்ஸ் வரும். இந்த பாக்ஸில் இருக்கிறத நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ் யுவர் என்ரோல்மெண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்பர்ஸ்லாம் வந்து 2-3 நிறையா இருக்குது. இந்த இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட என்ரோல்மெண்ட் ஐடி. இந்த என்ரோல்மெண்ட் அப்படிங்கிற நம்பரை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை தனியாக ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க. எகெயின் இந்த பேஜுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்கில் கெட் இட் நவ் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க பார்த்தீங்களா, அந்த பேஜுக்கு எகெயின் வாங்க. வந்துட்டு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த என்ரோல்மெண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பார்த்திங்கன்னா இந்த 2வது ஆப்ஷன் என்டர் என்ரோல்மெண்ட் ஐடி ஹியர் டு கம்ப்ளீட் அக்கௌண்ட் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸில் நீங்கள் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இதை நீங்கள் என்ட்ரி பண்ணணும். அது வந்து அந்த என்ரோல்மெண்ட் ஐடி உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தாங்களோ அதை நீங்கள் காப்பி பண்ணி அல்லது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதை வந்து ஃபுல்லாக மிஸ்டேக்ஸ் இல்லாமல் நீங்கள் நம்பரில் கொடுத்துருந்தா நம்பர், அப்படின்னா லெட்டர்ஸில் கொடுத்துருந்தா லெட்டர்ஸ் வந்து கரெக்டாக இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். இந்த ப்ராசஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வெரிஃபைட் பண்ணி உங்களோட நேம், அப்புறம் பேன் நம்பர், அப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண பின்கோடு அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இதில் வந்துடும். நீங்கள் அதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிக்கப் அட்ரஸ் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு நீங்கள் அந்த கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிக்கப் அட்ரஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ண சொல்லும். ஸோ இந்த பிக்கப் அட்ரஸ் வந்து நீங்கள் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட லேண்ட்மார்க்கை வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி என்ட்ரி பண்ணுங்கள். எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதையும் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து இந்த பேஜையும் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே கண்டினியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதையும் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேங்க் டீட்டெயில், ஐஎஃப்எஸ்சி கோடு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். கீழே கண்டினியூன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கண்டினியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே பாருங்கள் ஐ அக்ரி வித் எ மீஷோ சப்ளையர் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுறதுக்கு பிஃபோர் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்டோரோட நேம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபுல் நேம், அப்புறம் இமெயில் ஐடி இதையும் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீட் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபைனல் ஸ்டேஜ் வந்து முடிஞ்சிடும். இந்த ப்ராசஸை நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களோட மீஷோ ஐடிக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தமாரி பேஜ் வந்துடும். இங்கே பாருங்கள் வெல்கம் லோக்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வந்திருக்கு. ஸோ இந்த பேஜ் வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் வந்து இனிமேல் உங்களுக்கு மீஷோவில்
ஒரு ஐடி க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இனிமேல் எந்த ஒரு பொருளை விற்கிறதுனாலுமே நீங்கள் இந்த மீஷோ ஐடிக்குள்ளே வந்துட்டு விற்றுக்கலாம். இந்த மீஷோ ஐடியில் எப்படி வந்து ஒரு பொருளை நம்ம அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் பின்னாடி இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.